புகார் கொடுத்தால் பணம் பரிசு, ஏழை மக்களுக்கு ஜாக்பாட். புதிய அரசால் அதிகாரிகள் ஷாக். தமிழக அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் தூய்மையையும் கொண்டுவரும் நோக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையை வலுப்படுத்த அரசு தற்போது ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை முற்றிலும் ஒழிப்பதற்காக பொதுமக்கள் பங்களிப்புடன் கூடிய புதிய வெகுமதி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லஞ்ச புகார்களை உடனுக்குடன் தெரிவிக்க பிரத்யேக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் இதற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது. எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் வெறும் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட பொதுமக்கள் ஆதாரத்துடன் தாராளமாக புகார் தெரிவிக்கலாம். அப்படி லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளை பற்றி சரியான ஆதாரத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிப்பவர்களுக்கு அரசு சார்பாக 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. லஞ்சம் வாங்குபவர்களை பிடிக்க பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த அதிரடி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறி நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் தங்களின் புகார்களை 24 மணி நேரமும் தெரிவிக்க ஏதுவாக 1800-425-155 என்ற கட்டணமில்லா டோல் ஃப்ரீ எண்ணையும் தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த நம்பருக்கு எப்போது வேண்டுமானாலும் போன் செய்து பொதுமக்கள் தங்கள் புகாரை பதிவு செய்ய முடியும். தாவேக அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு சாமானிய மக்கள் மற்றும் ஏழை எளியோரிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.